இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமரின் உத்தரவின்படி உணவகத்துறைக்கான அந்நிய தொழிலாளர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. அமைச்சர் டத்தோசரி ரமணன் உறுதி. பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமின் உத்தரவுக்கு இணங்க உணவகங்கள் மற்றும் உணவு சேவை துறையில் நீடித்து வரும் அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் உறுதியளித்தார். நேற்று ஸ்னாவாங் தோட்ட தமிழ் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோசரி ரமணன், உணவகத்துறைக்கான அந்நிய தொழிலாளர் பிரச்சினையை 30 நாட்களுக்குள் தீர்த்து வைக்குமாறு பிரதமர் மனிதவள அமைச்சுக்கு நேரடியாக உத்தரவிட்டிருந்ததாக தெரிவித்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் மனிதவள அமைச்சு உடனடியாக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வங்காளதேச அரசின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமர் 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கியுள்ளார். ஆனால் அதற்கு முன்பாகவே, அதாவது அடுத்த 20 நாட்களுக்குள் மனிதவள அமைச்சின் அனைத்து நடைமுறைகளையும் நிறைவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக உள்துறை அமைச்சிடம் ஆவணங்களை ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளோம் என்று ரமணன் தெரிவித்தார். பங்களாதேஷோட ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டரும் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பெஷல் அட்வைசர் கூட ஒரு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்ல பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, 1 மாசம் தான் இருக்கு, 30 நாள் நான் கொடுக்குறேன், எப்படியாச்சும் நம்மளோட பிசினஸ் செக்டர் எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ஸ், சாப்பாடு கடைக்கு நம்மள ஃபுல்லா ஒர்க்கர்ஸ் எடுத்து வரணும். ஸோ அதனால பங்களாதேஷோட கவர்மெண்ட் கூட நம்ம மீட்டிங் பேசி முடிச்சு நாளைக்குள்ள ஒரு ஃபர்மான டிசிஷன் நம்ம எடுப்போம். ஆனா பிரதமர் 30 நாள் கொடுத்துருக்காங்க. நான் 20 நாள்ல என்னோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு தப்பிசானுக்கு ஸ்லாமத்தனுக்கு அனுப்ப பார்க்கிறோம். மேலும் உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவு சேவை துறையினர் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு காண்பதே அரசின் இலக்கு என்று வலியுறுத்திய அவர், இந்த நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் நாட்டின் உணவகத்துறையின் செயல்பாடுகள் மேலும் சீரடையும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். எரிவாயு விநியோக பற்றாக்குறையை சமாளிக்க பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் திரவ இயற்கை எரிவாயுவான LNG-யை வழங்குமாறு வங்காளதேசம் மலேசியாவிடம் உதவி கோரியுள்ளதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் நேற்று தொலைபேசி வாயிலாக தம்மிடம் கோரிக்கை விடுத்ததாக அன்வார் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த தொலைபேசி உரையாடலின் போது எரிசக்தி, முதலீடு, பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். மேலும் அக்ஸியாத்தா நிறுவனத்தின் முதலீடுகள் மற்றும் MMC பாட் நிறுவனத்துடன் சாத்தியமான ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசிய மோதலை தொடர்ந்து ஏற்பட்ட எரிவாயு பற்றாக்குறையும் தொழிற்சாலை விபத்தும் வங்காளதேசத்தின் எரிவாயு நெருக்கடியை மேலும் மோசமாக்கியுள்ளதாக அனைத்துலக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தேர்தல் காலத்தில் டிஜிட்டல் தளங்களில் வெளியாகும் உள்ளடக்கங்களை மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC நியாயமான முறையில் கண்காணிக்க வேண்டும் என்று சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோசரி அசாலினா ஒத்மான் வலியுறுத்தியுள்ளார். போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் பிரச்சார உள்ளடக்கங்கள் பாரபட்சமாக தடுக்கப்படக்கூடாது என்றும் அனைத்து கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தொகுதியிலும் MCMC சிறப்பு கண்காணிப்பு குழுக்களை அமைத்து வெறுப்பு பேச்சு, இனம், மதம், அரச குடும்பம், 3R தொடர்பான சர்ச்சைகள் போன்றவற்றை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அசாலினா ஒத்மான் குறிப்பிட்டுள்ளார். அதே வேளையில் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விதிமீறும் பதிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது டிஜிட்டல் தளங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய கருவியாக மாறியுள்ளதால் கருத்து சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அதே வேளையில் அவை தவறாக பயன்படுத்தப்படாததை உறுதிப்படுத்த கண்காணிப்பும் அவசியம் என்றும் அசாலினா தெரிவித்துள்ளார். இப்போ புந்தோங் பகுதியில் கைவிடப்பட்ட சுங்காய்பாரி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இந்திய மாணவிகள் 2 குடும்பத்தினர் இழப்பிலிருந்து மீண்டு வருவதாகவும் அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை அவசியமில்லை என்றும் பெரா மாநில பெண்கள், குடும்பம், சமூக நலன், தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு குழுவின் தலைவர் டத்தோ சல்பியா முகமது தெரிவித்துள்ளார். அச்சம்பவத்திற்கு பிறகு சமூக நலத்துறை அதிகாரிகள் அக்குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததாகவும் துயரத்தில் இருந்தாலும் அவர்கள் தற்போது நிலையான
மனநிலையில் இருப்பதாகவும் சல்பியா முகமது குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குடும்ப வன்முறையுடன் தொடர்புடையதா என்ற கேள்விக்கு விசாரணை நடைபெற்று வருவதால் அது பற்றி கருத்து தெரிவிக்க இயலாது என்றும் சல்பியா முகமது தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க சமூக விழிப்புணர்வை அதிகரிக்கவும், சிரமத்தில் உள்ள குடும்பங்கள் அல்லது நபர்களை அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்கள் தொடர்பான பிரச்சினைகள், குறிப்பாக பள்ளி பகடிவதை மற்றும் சிறார்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிறப்பு குழு அமைப்பது குறித்து மாநில அரசு ஆலோசித்து வருவதாகவும் சல்பியா தெரிவித்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமான முறையில் மாயமான மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் MH370 தொடர்பாக உண்மையை வெளிக்கொணரக் கோரி சீன பயணிகளின் உறவினர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை பெய்ஜிங் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜராகினர். முன்னதாக இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர். இழப்பீடு வழங்கப்பட்டாலும் விமானம் மாயமானதற்கான முக்கிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்பதால் அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். 239 பேருடன் கடந்த 2014 ஆண்டு மார்ச் 8 கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் நோக்கி புறப்பட்ட போயிங் 777 விமானம் ரேடார் திரையில் இருந்து திடீரென மாயமானது. உலகின் மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் விமானமோ பயணிகளோ கருப்பு பெட்டிகளோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த டிசம்பரில் சீனாவை சேர்ந்த 8 குடும்பங்களுக்கு தலா 2.9 மில்லியன் யுவான் இழப்பீடு வழங்குமாறு பெய்ஜிங் நீதிமன்றம் மலேசிய ஏர்லைன்ஸுக்கு உத்தரவிட்டது. இருப்பினும் 2 குடும்பங்கள் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூரின் தமான் வாயு பகுதியில் நேற்று அதிகாலை துப்பாக்கி முனையில் கடை ஊழியரை மிரட்டி 1052 ரிங்கிட் பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்து செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் பஸ்ரி சகோனி வெளியிட்டுள்ள தகவலில், சந்தேக நபர் கடையில் இருந்த உணவுப் பொருட்களை எடுத்த பின்னர் துப்பாக்கியால் மிரட்டி பணப்பெட்டியில் இருந்த பணத்தை பறித்து சென்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் சந்தேக நபர் WC357T என்ற பதிவு எண்ணுடைய மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இச்சம்பவம் தொடர்பாக குற்றவியல் சட்டம் பிரிவு 397 கீழ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜப்பானின் யூஷு மாநிலத்தில் உள்ள குமாமோட்டோ பிரிஃபெக்சர் நகரில் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு வசிக்கும் மலேசியர்கள் எச்சரிக்கையுடன் இருந்து உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு ஜப்பானில் உள்ள மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு மையமான JMA-யின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்கிடையில் அரியாக்கி சி மற்றும் யாட்சோஷிரோ சி பகுதிகளுக்கு விடுவிக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கை பின்னர் திரும்ப பெறப்பட்டது. கட்டிடங்கள் இடிந்தது, தீ விபத்துகள், மின் தடை மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சேதத்தின் அளவை அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருகின்றனர். மேலும் அடுத்த சில நாட்களில் பிந்தைய நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு JMA அறிவுறுத்தியுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.